Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 23rd November 2022. ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை இந்த நிகழ்ச்சி மூலம் ஷேர் பண்ணிக்கிறோம். முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் அப்படின்றது நல்ல வலிமையான ஏற்றத்துடன் முடிந்திருக்க பார்க்குறோம். ஒரு 3 நாள் இறக்கம் முடிவுக்கு வந்து ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எபோவ் 1%, 1.19, 1.36, 1.36 வலுவான ஒரு திருப்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சியாக ஏறக்குறைய எல்லா ஏசியன் மார்க்கெட்ஸுமே எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏசியன் மார்க்கெட்ஸும் இன்னைக்கு எல்லாமே ஏறி துவங்கி ஏறிய வியாபாரமாகி வருவதையும் பார்க்கிறோம். ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஏறக்குறைய எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு ஏறி துவங்கி ஏறிய வியாபாரமாக பார்க்கிறோம். குறிப்பா ஜப்பானோட நிக்காய, ஹாங்ஸங், ஹாங்காங் சந்தை, காஸ்பிக், சவுத் கொரியா சந்தை எல்லாம் ஏறினாலும் கூட ஷங்கை இன்னைக்கு கொஞ்சம் இது வரைக்கும் ரேட்ல தான் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. தாய்வான் சந்தை ஏற்றத்தில் முடிந்திருப்பதாக பார்க்கிறோம். ஆக பெரும்பாலான ஆசிய சந்தைகள் எல்லாம் ஏற்றத்தில் தற்போது வியாபாரமாகி வருகிறது. SGX நிஃப்டியும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ மார்ஜினலி அப். நேற்றுக்கு ஒரு மார்ஜினல் அப், இன்னைக்கும் ஒரு மார்ஜினல் அப். ஸோ இந்த அப் அப்படின்றது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு டக் ஆஃப் வார் பிட்வீன் புல்ஸ் அண்ட் பேர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றத நம்ம 17,950 கீழும் மேலே 18,450 போட்டிருக்கோம். ஸோ 18,450 இஸ் வெரி குரூஷியல் மார்க் நாவ். ஸோ அதை தாண்டிட்டால் அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டம் வந்து 200, 250 புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றம் தயாரா இருக்கு. பட் அதை தாண்டலை அப்படின்னு சொன்னா நெருக்கமானதுல இருக்கும். அதாவது 18,350, 400 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தற்போது வியாபாரம் இருக்கிற வாய்ப்பு அதிகம். இதான் டு பி அந்த சேஃப் சைட் நம்ம சப்போர்ட் 17,950 வச்சிருக்கோம். ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக் சிச்சுவேஷன் அப்படின்றது பங்கு சந்தைக்கு ஃபேவரா மாறி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். குறிப்பாக 10-year பாண்டில் யூஎஸ் வந்து இப்போ 3.9 கிட்ட இருந்து 3.75 குறைஞ்சிருக்கிறது ஒரு சாதகம். டாலர் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா 107.6ல இருந்து 107.12க்கு குறைஞ்சிருக்கிறதும் சாதகம். ஆனால் பிரெண்ட் க்ரூட் ஏறக்குறைய அந்த $88 அதுக்கு அருகாமையிலே வியாபாரமாகி வருது. கோல்டும் கூட பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த $1,740, 1,742-43 இருந்தது, 1,840க்கு வந்திருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அந்த ரேஞ்சிலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 81,000, 81.5 அண்ட் 81.885 இந்த ரேஞ்சுக்குள்ளவே மேலே கீழே இருக்கு. இப்போது 81.65 இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இதற்கு அடுத்து எஃப்ஐஸோட நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து செல்லரா தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கும் 697 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். அதே சமயம் டிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் 636 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த விற்பனையை சமன் செய்திருக்காங்கன்னு பார்க்குறோம். கேண்டில்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் இருக்கு. தொடர்ந்து 3 நாளா சிவப்பு கலர்ல நீங்க பாக்குறீங்க. இறங்குமுகமாக இருந்த சந்தையானது நேற்று கொஞ்சம் மாறி இருக்கிறது. இந்த ஒரு ஏற்றத்தை அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையில பார்க்கலாம். ஒன்னு புல்ஸ் ஆர் பேக் டு ஃபைட் த பியர்ஸ். அப்போ இந்த இடத்துல அவங்க இந்த ரெட் கலர் கேண்டலை தாண்டி மேல முடியும் பொழுது இது பழைய உச்சம் அப்படின்ற இடத்தை நோக்கி நகரலாம். அதாவது 18,450 நோக்கி நகரலாம் அப்படின்றதா. இன்னொரு 100 பாயிண்ட் அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். 100-150 பாயிண்ட்டுக்கான ஏற்றம் நிகழலாம். பட் அங்க வந்து மிகப்பெரிய தடையில் இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதே நேரம் இந்த ரீபவுண்ட் அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது ஏறக்குறைய அது வந்து கடைசி ஏற்றத்தில் பெபனாச்சியில சொல்றதா இருந்தாக்கா 61.8%ல ரீபவுண்ட் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரீபவுண்ட் அப்படின்றது சந்தைக்கு மிகப்பெரிய வலுவை ஊட்டலாம். ஆனாலும் கூட ஒரு குறுகிய எல்லைக்குள் தற்போது நகர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா பார்க்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் தமிழ்ல மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் 28ஆம் தேதி நவம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது. காலையில் 9ல 11 மணிக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு முழு நேரம் ஈடுபடக்கூடியவர்களுக்கான ஒரு முக்கிய பயிற்சி வகுப்பு, இல்லை துறை மாற விரும்புபவர்களுக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த பயிற்சி வகுப்பு. டெய்லி நிஃப்டியை ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை லைவா அனலைஸ் பண்றோம். எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல அன்னன்னைக்கு பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் இதில் அடையாளம் காணப்படுகிறது. இதை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.